ஓம் சாந்தி. பாபா சொமான் என்ன சொல்கிறாங்க, நான் பிரம்மா பாபாவுக்கு சமமா சதா சுபாபாவுடைய துணைவனா. சுபாபா யார்? நமக்கு ஃப்ரெண்டு. பாபா தான் நம்ம கூடவே இருக்கக்கூடியவர். பாபா பிரம்மா பாபா அந்த மாதிரி இருந்தார். சுபாபாவை தான் சாத்தியாக வச்சுக்கிட்டார். அப்புறம் உலகத்திலேருந்து சாட்சியாக இருக்கு. சாத்தி சாட்சி. எப்போ பாபாவை நாம் கூட வச்சுக்கிறோம், அப்போ உலகத்திலேருந்து சாட்சி ஆயிடுவோம். பாபா நமக்குள்ள ஆன்மீகத்தை நிறைக்கிறதுக்கு பிரம்மா பாபாவுடைய லைஃப் தான் என்னது எக்ஸாம்பிள். பிரம்மா பாபா என்னென்ன செஞ்சாரோ, ஏன் ஃபாலோ பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாங்க, நமக்குள்ள ஆத்ம சக்தியை நிரப்புறதுக்காக. பிரம்மா பாபா சதா ஒரு சுபாபாவை தான் சாத்தியாக வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எப்படி தொடர்போ அப்படி கலர். பிரம்மா பாபாவை கூடவே வச்சுக்கிட்டு, பிரம்மா பாபா சுபாபாவை கூடவே வச்சிட்டதுனால பாபாவுடைய கலர் பூரா இவர்கிட்ட வந்துடுச்சு. அது மாதிரி நம்மளும் சுபாபாவை பிரம்மா பாபா ரெண்டு அப்பாவே என்ன பண்ணணும், கூட வச்சுக்கணும். அப்போ கலர் வந்துடும். பாபாவை கூடவே வச்சுக்கிட்டதுனால பிரம்மா பாபாவும் சுபாபாவை போலவே சாட்சி ஆயிட்டார். சுபாபா சாட்சி ஆயிடுறாரு எப்போவுமே. பாபா நம்மளை பற்றி எல்லாருமே பற்றி தெரியும் பாபாவுக்கு. பாபா பிறப்பிறப்பில் வரல நம்மளை போல. ஆனால் பாபா குழந்தைங்களால நம்மளெல்லாம் எப்படி பார்க்குறாரு, சாட்சியாக பார்க்குறாரு. எப்போ சாட்சி ஆகிறோமோ அப்போ சாத்தியோடு இருக்கக்கூடிய அனுபவம் ஏற்படும். எப்போ நம்ம துணைவன் ஆகிறோமோ அப்போ சாட்சியாக இருக்கிறது ஈஸியாக வந்துடும். சாட்சி பார்வைன்னு பாபா சொல்கிறாருல, அது நமக்குள்ளே எப்போ தாரணை ஆகும்னா, எப்போ பாபாவை நாம் சாத்தியாக வச்சுக்கிறோமோ. எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்டே பேசணும். அப்போ என்ன ஆகிடும், நம்ம ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக சாட்சி ஆகிடும். சாட்சி ஆகிடும். அது ஈஸியாக இருக்கும். எப்படி பிரம்மா பாபா இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்ன பண்ணிட்டாரு, ஞானத்துக்கு வந்ததுலேருந்து பாபா என்ன பண்ணுற, ஒவ்வொரு நாளுமே ஒரு பாபாவை சாத்தியாக்கிட்டார். ரகசியம் தெரிஞ்சிடுச்சு பிரம்மா பாபாவுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பாபா சுபாபாவை சாத்தியா ஆக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பாபாவை சாத்தியாக வச்சுக்கிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தினுடைய தேகத்தினுடைய உலகத்திலிருந்து சாட்சி ஆகிட்டே போனார். துணையாக வச்சுக்கிட்டதுனால சாட்சி ஆகிட்டே போயிட்டார். அப்போ இந்த மாதிரி ஃபாலோ ஃபாதர். சாட்சியாக பார்க்காம இருந்தால் அப்படியே அதிலே மூழ்கிடுவான். அப்புறம் மனசு திருப்பவே முடியாது, டைரக்ஷன்லாம் மாற்றவே முடியாது. இது வேண்டாம் அப்படி சொன்னாலும் கேட்காது. எல்லாமே மாட்டிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, மனசு போய் அதுலேயாவது மாட்டிக்கிறதுனால தான் துன்பம் வருது. அதனால் பாபா சாத்தியாக வச்சுட்டு சாட்சி ஆகிடுங்கன்னு சொல்கிறார். யோகா அபியாசம். எப்படி நாம் ட்ராமா பார்க்குறோம், இந்த ட்ராமா பார்க்கும்போது சாட்சி ஆகிட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணுறவங்கள பார்க்குறோம், பார்த்து சந்தோஷப்படுறோம். இவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படியெல்லாம் சந்தோஷப்படுறோம். அதனுடைய ஆனந்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரம் முழுசாக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பாட்டை, மேலும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய நம்முடைய பாட்டையும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாட்டையும் சாட்சி ஆகிட்டு பார்க்கணும். ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்கள சாட்சி ஆகிட்டு பார்க்கணும். அந்த ட்ராமாவினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் ஆனந்தத்தை எடுத்துக்கோங்க. இது யோக பயிற்சி. நம்முடைய பாட்டையும் மற்றவங்களுடைய பாட்டையும் சாட்சி ஆகிட்டு பார்க்கணும். இந்த சாட்சி ஸ்திதியில் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இது ஆன்மீக ஆனந்தம்.
இந்த ஆனந்தத்தை அடையிறதுக்காக, இதனுடைய அழகான அனுபவத்தை செய்கிறதுக்காக இந்த வாரம் முழுசும் நம்ம பாபாவை சாத்தியாக்கிட்டு அவருடைய தொடர்பிலே இருக்கணும், அவர் பக்கத்திலே இருக்கணும், அவருடைய தொடர்பிலே இருக்கணும். இப்போ பாபா சாத்தியா வச்சுட்டா அவர் சும்மாவா இருப்பார்? சும்மா இருப்பாரா? துணையா வச்சுட்டா பாபா சும்மாவே உட்காந்துருப்பாரா? சிவனேன்னு உட்காந்துருப்பாரா? என்ன பண்ணுவார்? சாட்சியாக பார்க்க நமக்கு சொல்லி தருவார். கூடவே வச்சுக்கிட்டோன்னா, வேணாம் இப்படியெல்லாம் நினைக்காத, அப்படி அப்படின்னு சொல்லி பாபா என்ன பண்ணுவார்? சொல்லி தருவார். சொல்லி கொடுத்து பாபா என்ன பண்ணுவார்? சக்தி கொடுத்துட்டே இருக்கார். ஆத்மாவுடைய நிலையை மாற்றிடுறாரு. பாபாவை நம்ம சாத்தியாக வச்சுட்டோன்னா பாபா என்ன பண்ணுவார்? சும்மா உட்காந்துருக்க மாட்டார். பாபா நம்மளோட பேசி என்ன பண்ணுவார்? நம்முடைய மனநிலையை மாற்றிடுவார், சக்தி கொடுத்துருவார். அதே மாதிரி நாமளும் பாபாவை துணையாகவும் வச்சுக்கணும், சாட்சியாகவும் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? எல்லா மனித ஆத்மாக்களையும் இயற்கையும் பார்த்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். தாரணைக்காக சாட்சி பாவ். இந்த சாட்சி பாவனையை பற்றி கீதையில் ஸ்திதி பிரஜானா கான்ஷியஸ், இந்த ஸ்திதி நல்ல ஒரு மனநிலை, அதை பற்றி பாடப்பட்டிருக்கு கீதையில். அதுக்கு ரொம்ப மகிமை இருக்குது. அது மாதிரி நீங்கள் குழந்தைங்க நாம் ஒரு வேளையில் இந்த சாட்சி இந்த பாவனையில் இருந்தோன்னா ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு நாளில் பூர்த்தி செஞ்சிடலாம். ஏன்னா வேஸ்ட்டு நெகட்டிவ் எல்லாம் போயிடும். சாட்சியாக பார்க்க நமக்குள்ள வேஸ்ட்டு நெகட்டிவ் எல்லாம் போயிடும். இந்த சாட்சி பண்ணுற ஸ்திதி ட்ராமாவில் நம்ம ஹீரோ பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு சகயோகியாக இருக்கும். நம்ம ஆத்மா ஹீரோ பார்ட் ப்ளே பண்ணுறதுக்கு சகயோகியாக இருக்கும். நம்ம தாரணா பண்ணி பார்க்கணும். ஏன்னா வேஸ்ட் நெகட்டிவ் எல்லாம் சாட்சி பாவ் இருக்கும்போது போயிடும். சிந்தனை பண்ணணும். சாட்சி பாவனுடைய யதார்த்தமான பாவனை என்ன? சிந்தனை பண்ணி பார்க்கணும். சாட்சியாக பார்க்கும்போது நம்ம ஒரு காரியமும் செய்ய மாட்டோம்ல, அப்படியான்னு கேட்குறாங்க. ஒரு காரியமுமே செய்யாமல் அதுலேருந்து தனியாக இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. சிந்தனை பண்ணி பாருங்க. சாட்சியாக இருந்து எப்படி தன்னுடைய கர்த்தவியத்தை நிர்வாகம் பண்ணுறது, நம்முடைய கர்த்தவியத்தை நாம் என்னென்ன செய்யக்கூடிய காரியமோ அதெல்லாம் எப்படி நிர்வாகம் பண்ணுறது. எப்படி எல்லாரையும் நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல, அது வேற. நம்ம ஆத்மாவை நம்ம நிர்வாகம் பண்ணணும். சாட்சியாக இருக்கிறதுனால இதான் நடக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய அனுபவத்தை எழுதுங்க. இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது சாட்சியை நான் பார்க்கும்போது என்னுடைய அனுபவம் என்ன எழுதுங்க. அந்த அனுபவத்தை ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்கால நேரத்தில் இந்த சாட்சி பாவனையை தாரணா பண்ண வேண்டியது அவசியமா, முக்கியமானதா? எப்படி பிரம்மா பாபா சாட்சியாக இருந்தார், அதை மாதிரி எப்படி நாம் இருக்கலாம்? இதெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. சாட்சி பாவனா என்ன, யதார்த்தமான அர்த்தம் என்ன? ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதா? ஒரு நல்ல ஒரு காரியம் நமக்குள்ளேருந்து வர்றதுக்காக தான் நல்ல ஒரு பேச்சு, நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு செயல் எல்லாமே வர்றதுக்காக தான் இந்த சாட்சி பாவம். இது உள்ளுக்குள்ளே நம்ம செஞ்சாதான் மாற்றமே வரும், இல்லைன்னா வராது. அதனால் அர்த்தம் என்ன யோசிச்சு பாருங்க, இதை சிந்தனை பண்ணி பாருங்க. இப்படி பிரம்மா பாபா இந்த சாட்சி ஸ்திதியில் எப்படி இருந்தார்? இப்போ பிரம்மா பாபா பெக்கரி பாட் வரும்போது 400 குழந்தைங்க இருந்தாங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இப்போ அந்த மாதிரி மாத்தர்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க சாப்பாடே கொடுக்க முடியல, ஒன்றுமே இல்லை. அப்போ மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பிரதர்ஸும் யோசிச்சு பாருங்கள்.
அந்த நிலையில மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த நான்றதை விட்டு பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை பிரம்மா பாபா வச்சார். இப்போ பிரம்மா பாபா என்ன சொன்னார்? அவர் பொறுப்பு எடுத்திருந்தார். ஆனால் பிரம்மா பாபா பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படியோ போங்கன்ட்டு போயிடுவாங்க. பொறுப்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்யாமலே இருப்பாங்க. அந்த மாதிரி சிந்தனையே வராது. பொறுப்பு இருக்கும்போது எப்படி வரும்? என்ன பண்ணுறது அப்படி வரும்ல. என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்ல. பொறுப்பு எடுக்கும்போது என்ன வரும்? என்ன பண்ணுறதுன்னு வரும். அப்போ அந்த நிலையை பாபா எப்படி கடந்தார்? பாபா உன்னுடைய யஜ்ஞம், பாபா உங்களுடைய குழந்தைங்க, நீங்கள் ட்ராமாவில் என்ன வச்சுருக்கு, பாபா எப்படியெல்லாம் சிந்தனை பண்ணியிருப்பார். அந்த நிலை தான் என்ன பண்ணும்? மனதினுடைய நிலையை ஆடாமல் அசையாமல் வச்சுக்குவோம். அப்போ தான் நல்ல சிந்தனை வரும். அப்புறம் பாபா ஹெல்ப் பண்ணுறத உணர முடியும். இல்லைன்னா பாபா மேலே நன்றியே வராது. எப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம உள்ளே செய்கிறோமோ அப்போ தான் பாபா கொடுக்கும்போது என்ன வரும்? அவராக ஒன்றுமே செய்யலை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து பாபா அனுப்பி வச்சு சாப்பாடு கிடச்சிச்சு. அப்போ மனநிலை எப்படி இருக்கும்? பாபா மேலே நன்றி வரும்ல. அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நேரமும் எல்லா மனநிலையும் தாரணா பண்ணணும். அது எப்படி இருக்கும்? பிரம்மா பாபா எப்படி சாட்சியாக பார்த்தாரு? அந்த நிலையை நம்ம அனுபவம் செய்யணும். பிரிய தபஸ்விகளே, இந்த சாட்சி பாவங்கிறது நமக்குள்ள ஆன்மீக பலத்தை கொண்டு வரத்துக்கான ஒரு சாதனம். இது இந்த சாட்சி பாவங்கிற ஸ்திதியில் நாம் இருந்தோன்னா அதை நாம் கொண்டு வரணும். அப்படி நாம் இந்த சாதக பறவை மாதிரி இருந்தோன்னா எல்லா பாதிப்புகள்லேருந்தும் விடுபட்டு பர்ஃபெக்ட் ஆகிடுவோம். இந்த சாட்சி பாவ் இது எப்படி ஆன்மீக சாதனமாக இருக்கு? நம்ம தபஸ் பண்ணணும் இதுக்காக. பிரம்மா பாபாட்ட நாம் எப்போவுமே எப்படி சிவபாபாட்டே நாமளும் பேசணும், பிரம்மா பாபாட்டையும் பேசணும். ஏன்னா சிவபாபாவுக்கு சரீரம் கிடையாது, பிரம்மா பாபாவுக்கு சரீரம் இருந்தது. அதனால எப்படி மேனேஜ் பண்ணுறார் பிரம்மா பாபா? அப்படி அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணும்? செய்ய பர்ஃபெக்ட் ஆகிடுவோன்னு சொல்கிறாங்க. பாபா நான் பேசினது சரியா பாபா, நான் செஞ்சது சரியா பாபா. ஏன்னா மற்றவங்க யாராவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா என்ன ஆகாது? பிடிக்குதா? ஏற்றுக்கிற சக்தி இருக்குதா? பாதி கேட்க மாட்டோம். ஆனால் நாம் பாபாட்ட போகும்போது, பாபாட்டேருந்து நாம் சக்தி எடுத்துக்கும்போது, பாபா கிட்ட பேசி நம்ம செய்யும்போது என்ன ஆகிடுவோம்? பர்ஃபெக்ட் ஆகிடுவோம். கரெக்டாக பாபா, நான் செஞ்சது சரியா பாபா, இல்லை இதில் நீ சரியாக பண்ணல அப்படின்னு சொன்னார்னா என்ன பண்ணுவோம்? சரின்னு கேட்டுக்குவோம். அப்போ அது என்ன ஆகிடுது? பர்ஃபெக்ட் ஆகிடுது. இந்த ஸ்திதி ஆடாத அசையாத ஸ்திதியாக உருவாக்குது. இந்த ஸ்திதி திருக்காலதர்ஷியினுடைய ஸ்திதி. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பர்ஃபெக்ட் ஆகுதுன்னா என்ன ஆகிடும்? முன்னாடி நம்ம நல்லா இல்லை சொல்லி பாபா கிட்ட பேசி கேட்டு என்ன ஆகிட்டோம்? நல்லா ஆகிட்டோம். ஃப்யூச்சர் என்ன ஆகிடும்? நிகழ்காலத்தில் நல்லா ஆகிட்டோம். அப்புறம் ஃப்யூச்சர் என்ன ஆகிடும்? நல்லா ஆகிடும். இதுதான் திருக்காலதர்ஷி ஸ்திதி. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. பாபா ஏன் சதா சிரிச்சுட்டே இருக்கிறாரு? ஏன் சந்தோஷமாகவே இருக்கார் பாபா? ஏன்னா எப்போவுமே பாபா சதா சாட்சியாகவே இருக்கார். சாட்சியாகிட்டே விளையாட்டை பார்த்துட்டே இருக்கார். அதனால தான் பாபா சதா அந்த ட்ராமாவினுடைய ஆனந்தத்தை எடுத்துக்கிறாரு. இப்போ பிரம்மா பாபா, மம்மா, தாதி எல்லாருமே கடைசி நேரத்தில் அவ்வளோ சாந்தியாக, அவ்வளோ அந்த ஈடுபாட்டிலே மூழ்கி இருந்தாங்க, நினைவில் மூழ்கி இருந்தாங்க. ஏன்னா அவங்க சாட்சியாக இருந்தாங்க, நிரந்தரமாக பாபா கூட சாத்தியாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, பூர்வஜ ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீகத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு, நம்மளை நல்லா ஆக்கிறதுக்கு இது ஒரு சாதனம். நம்ம ஆத்மா பல ஜென்மமாக அந்த உடலுடைய உணர்வுலே ஆத்மாக்குள்ளே கோபம், பொறாமை, வெறுப்பு, அகங்காரம் இதெல்லாம் இருந்துகிட்டே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் போகணுன்னா எப்படி போகும்? இந்த ப்ராக்டிஸ் பண்ணாதான் போகும்னு சொல்கிறாங்க. அதனால் ஓம் சாந்தி.